சட்டப்பேரவையில் அடிக்க பாய்ந்தாரா எம்எல்ஏ? ஏன் பாதியில் நேரலை நிறுத்தப்பட்டது? சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் என்று தாவேக அரசு சொல்லி வந்த நிலையில ஏன் அது நேற்று பாதியில் திடீர் என்று துண்டிக்கப்பட்டது? என்ன நடந்துச்சு பேரவைக்குள்ள? கதற விட்டிருக்கிறார்கள் திமுக எம்எல்ஏக்கள். பதிலே சொல்ல முடியாம வழக்கம் போல அப்படியே அப்படி உட்கார்ந்துருக்காரு. யாரு? ஆமா, நம்ம திருவாளர் விஜய் அவர்கள். அந்த ஒரு படத்துல, ஆனந்தராஜ் படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, அது என்ன 400 ரவுடிதாங்கிற படத்துல, அவரை பார்த்தா பயமா இருக்கு அப்படிமாங்க. அங்க ஒரு கேரக்டர் உட்கார்ந்து இருப்பாங்க, யாரு இவரை பார்த்தா பயப்படுற அப்படிமா. அந்த கேரக்டர் அப்படியே உட்காந்துட்டே பார்த்துட்டே செய்யாத அந்த கேரக்டர். அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காப்ல. யாரு? நம்ம வீரரு, தீரரு, சூரரு, நாடு போற்றும் நல்லவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அப்படியே சட்டப்பேரவையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா சட்டப்பேரவையில அதகலப்படுத்தி இருக்குது நேற்று திமுக. என்ன நடந்துச்சு? ஏன் பாதியில் நேரலை நிறுத்தப்பட்டது? இதை பற்றி தான் விரிவாக இன்னைக்கு இந்த வீடியோல நாம பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, சட்டப்பேரவை 3 நாள் நடக்கும் அப்படின்னு சபாநாயகர் அறிவித்தார். ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் ஆளுநர் உரை, அடுத்தது மேகதாதுவிற்காக ஒரு தனி தீர்மானம், ரைட். அதன் பிறகு சட்டப்பேரவையில அதகலப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஊடகங்களிடம் ஒன்றை தெரிவித்தார். நேரலை எந்த இடத்திலும் நிறுத்தப்படாது. கடந்த காலங்களில் நேரலை அவ்வப்பொழுது நிறுத்தப்பட்டது உண்டு. இந்த ஆட்சி காலத்தில் அது போல நடக்காது. என்ன நடக்கிறது பேரவையில் என்பதை எந்த இடத்திலும் இந்த அரசு தடை செய்யாது, நிறுத்தாது. முழு நேரலை ஒளிபரப்பாகும். மக்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இருந்த ஒரு சூழல்ல திடீரென்று நேரலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்திருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அதை நான் பின்னாடி சொல்றேன். இப்ப மத்தியானம் அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக எம்எல்ஏ அண்ணன் ஆஸ்டின் அவர்கள், அவர் சட்டப்பேரவையில ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. என்ன கேட்கிறாரு? ஐயா, என்ன நீங்க நாட்டுல என்ன அநியாயம் நடக்குது அப்படின்னு ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இப்ப அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் பதில் சொல்லணும். மாண்புமிகு முதலமைச்சர் பதில் சொல்லல. மாறாக அமைச்சர் ஆதவர்ஜனா இருந்துச்சு பதில் சொல்றாரு. இருக்கட்டும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா, அவர் கேட்ட கேள்வியே தேவையில்லாத கேள்வி, அனாவசிய கேள்வி அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்லிட்டார். இப்ப அவர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு சஸ்பென்ஸா இருக்குல்ல. அவர் என்ன கேள்வி கேட்டாருங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான கருத்து ஒன்றை சொல்லியிருக்காரு. நீங்க அதை என்னன்னு பாருங்க. ஒரு செகண்ட் தான், நீங்க அதை பாருங்க. பார்த்த பிறகு இந்த அமைச்சர் ஏன் இப்படி சொன்னாரு, அப்படி என்ன கேள்வி சட்டப்பேரவையில் கேட்கப்பட்டுச்சு, ஏன் பிரச்சனையாச்சு, ஏன் நேரலை நிறுத்தப்பட்டதுங்கிறத பத்தி நான் பேசுறேன். தம்பி, அந்த அமைச்சர் சொன்ன அற்புதமான கருத்துக்கு பாருங்க, அதை கொஞ்சம் போட்டு விடுங்க. அவங்க துறை சார்ந்த கேள்விகளா இருந்தா பரவாயில்ல, அவங்க சம்பந்தமே இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாத்துட்டீங்களா? இவரு ஜவுளித்துறை அமைச்சர், ஆமா, விஜய் பாலாஜி அவர்கள். இவர் என்ன சொல்றாரு, ஏதாவது துறை சார்ந்து கேட்டா பரவாயில்லங்க, சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கிறாங்க. சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது அப்படின்னு கேட்கிறாரு. சட்டப்பேரவைக்குள்ள சம்பந்தம் இல்லாம கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப சம்பந்தம் இல்லாம எழுப்பப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒண்ணும் இல்லைங்க. சம்பந்தம் இல்லாம எழுப்பின கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் ஆஸ்டின் அவர்கள் எழுந்து ஒரு கேள்வி கேட்கிறார். பாலியல் வன்கொடுமைகள் நாட்டில் அதிகரித்து விட்டன. குழந்தைகள் மீது, பெண்களின் மீது, வயோதிகர்கள் மீது என்று பாலியல் வன்கொடுமை நாட்டில் அதிகமாயிட்டு இருக்குது இல்லையா? இத பத்தி ஒரு கேள்வி கேட்கிறார். இதுக்கு யார் பதில் சொல்லணும்? உள்துறை யார் கையில் இருக்குது? மாண்புமிகு முதலமைச்சர் கையில் இருக்கு. நான் ஆட்சிக்கு வந்தால் எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு தவறாது, எந்த பெண்களும் பாதுகாப்பு இன்றி என்ன செய்ய மாட்டாங்க, பாதிக்கப்பட மாட்டாங்க. என் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடமே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். ஆகா ஓஹோடு தேர்தல் நேரத்துல பேசியது யாரு? இந்த முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர். அப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு? முதலமைச்சருக்கு. 3 வயது குழந்தை தொடங்கி 90 வயது கிழவி வரை யாருக்கும் நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. இத பத்தி அண்ணன் ஆஸ்டின் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். எழுப்புனா அமைச்சர் ஆதவர்ஜனா எழுந்து, உங்க ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சு, இதே மாதிரி பாலியல் குற்றம் நடந்த போது 36 மணி நேரம் நீங்கள் வழக்கை எஃப்ஐஆரை கூட பதிவு செய்யவில்லையே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதற்கு நம்முடைய திமுக தரப்பிலிருந்து எம்எல்ஏ எழுந்து பதில் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, 24 மணி நேரத்துக்குள்ள எஃப்ஐஆர் போடப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்பட்டன, குற்றவாளி கைது செய்யப்பட்டு தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவரு எடுத்து சொல்றாரு விலாவரியா.
இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். 36 மணி நேரம் நடவடிக்கை எடுக்கல, வைக்கலன்னு உங்க குற்றச்சாட்டு. ஐயா சாமி, அதெல்லாம் சொல்லித்தானே ஓட்டு கேட்டீங்க. இப்போ உங்க ஆட்சி சட்டப்பேரவையில ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. என்ன கேள்வி? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதற்கு பதில் சொல்ல வேண்டியது யார்? முதலமைச்சரா இல்லையா? முதலமைச்சர் சொல்லுவார். என்னைக்கு நான் சொல்லட்டுமா? கடைசி நாள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் உரையாற்றுவார் என்று சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். அந்த உரை அவருக்கு தயாரித்து கொடுக்கப்படும். தயாரித்து கொடுக்கப்பட்ட உரையினுடைய முதல் 2-3 பக்கங்களை மனனம் செய்யக்கூடிய ஆற்றல் விஜய் அவர்களுக்கு உண்டு. ஏன்னா அவர் திரைத்துறையிலிருந்து வந்தவர். டைலாக்ஸை வந்து சொல்லி கொடுப்பாங்க, அதை மனப்பாடம் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் டைலாக்ஸை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். கொஞ்சத்தை வந்து ப்ராம்ப்ட் கொடுப்பாங்க. ப்ராம்ப்ட்னா அங்க இருந்து ஒருத்தர் சொல்ல நம்ம இங்க இருந்து சொல்லணும். அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. சினிமால அப்படிதான் எடுப்பாங்க. அதன் பிறகு டப்பிங்ல மேட்ச் பண்ணிப்பாங்க. சரியா? இப்போ அந்த கொஞ்சம் டைலாக்கை இவரால் மனப்பாடம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்க பொதுக்கூட்டங்களே பாத்தீங்கன்னா முதல் ஒரு 2-3 நிமிடம் அவர் வந்து பேப்பர்லாம் பார்க்காம பேசுவாரு, ஆவேசமா பேசுவாரு. யாருக்கு போட்டி, இங்க இவருக்குமே இவருக்கு தான் போட்டி, நான் இதை கேட்கிறேன் அதை கேட்கிறேன் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பேப்பர் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பேப்பர்லாம் பேச முடியாது. அந்த மாதிரி சட்டப்பேரவையில முதல் சில நிமிடங்கள் ஆவேச உரையை நிகழ்த்தி விட்டு அதன் பிறகு என்ன செய்ய போறாரு? பேப்பர் பார்த்து அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வாசிக்க போறாரு. இது நடக்கும். அப்ப இவங்க எல்லாம் ஃபயர் விடுவாங்க. பார்த்தீர்களா, எங்க முதலமைச்சர் பேச மாட்டாருன்னு சொன்னீங்களே, பேசிட்டாங்களாமாங்க. அதல்ல, நீங்க வீட்டில இருந்து எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்ணிட்டு இங்க வந்து பேசுறதல்ல. ஸ்பாட்ல அங்க ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு. இதற்கு முன்பு ஸ்டாலின் அதை செய்திருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அதை செய்திருக்கிறார், ஓபிஎஸ் செய்திருக்கிறார், ஜெயலலிதா அம்மையார் செய்திருக்கிறார்கள், இதற்கு முன்பு இருந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எல்லாரும் செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரிவிலேஜ்? கிட்டத்தட்ட இது யார் மாடல் உங்களுக்கு தெரியுதா? மோடி எம்பிக்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார். நாடாளுமன்றத்துக்கே வரமாட்டார். எப்போவாவது ஒரு முறை வருவார். கடைசி அந்த முக்கியமான நாட்கள்ல வருவார். அன்று பாஜக எம்பிக்கள் மொத்த பேர் ஆஜராயிருப்பாங்க. எதிர்கட்சியினரை பேசவே விட மாட்டாங்க. மோடி ஒரு வீர உரையை ஆற்றுவார். அந்த உரை முழுக்க என்ன இருக்கும்? தன்னுடைய அரசு என்ன செஞ்சதுன்னு இருக்கவே இருக்காது. நேரு என்ன தப்பு செஞ்சாருன்னு ஆரம்பிப்பார். இதேதான் இந்த அரசுல நடக்குது. திமுக என்ன செய்தது? அதைத்தான் தேர்தலில் சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வந்துட்டீங்கல்ல. இன்னமும் என்ன? சட்டப்பேரவைக்குள்ள நீங்க முதலமைச்சர், உங்க ஆட்சியில தப்பு நடக்குது, யார் பொறுப்பெடுத்துக் கொள்றது? இந்த கேள்வி அண்ணன் ஆஸ்டின் அவர்கள் கேட்டால், அப்புறம் அண்ணன் சிவசங்கர் அவர் கேட்கிறாரு, என்னங்க நீங்க சிங்க பெண்கள் திட்டம்னு சொல்றீங்க, இந்த திட்டம் எல்லாம் வந்து ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டம் தான், பிங்க் பேட்ரோல் என்று போடப்பட்டது. நீங்க வந்து இந்த சினிமால வந்து இயக்குனர் அட்லி வந்து இந்த பல திரைப்படங்களில் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து அவரு காட்சிகளை மட்டும் மாற்றி வைத்து படம் எடுப்பார் என்று சொல்வார்களே, அது போல நீங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. இப்படி வாதங்கள் போது பல்வேறு கேள்விகளை வச்ச உடனே இங்க இருந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து பதில் சொல்லுகிறார், அமைச்சர் ஆதவர்ஜனா எழுந்து பதில் சொல்லுகிறார். அப்ப அங்க இருந்து ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு அவர் அங்கேருந்து வேகமாக அடிக்க பாய்வது போல வந்தார் என்று சில ஊடகங்கள் செய்திகளை சொல்லுகின்றன. அவர் அடிக்க வந்தாரா, அடிக்க பாய்வது போல வந்தாரா, இல்ல அங்கேருந்து சும்மா எந்திரிச்சு வந்தாரா, அவசரமா ஏதாவது பாத்ரூம் போறதுக்கு எந்திரிச்சு வந்தாரா நமக்கு தெரியாது. பட் ஊடகங்கள்ல வந்த செய்தி அவர் அடிக்க பாய்வது போல வந்தார் அப்படின்னு. இப்ப நாம வந்து சட்டப்பேரவையில எது கிழக்க எது மேக்கேன்னு கூட உங்க யாருக்கும் தெரியாது. அங்க உட்கார்ந்து இருக்கவங்க அவ்வளவு பேரும் திமுக பக்கம் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, பலந்தின்று கொட்டை போட்டவர்கள் என்று சொல்வார்களே கிராமங்கள்ல, அந்த மாதிரியான ஆட்கள். உங்களை விட பெரிய பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் சட்டப்பேரவையில் பார்த்தவர்கள். ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரே ஒரு எம்எல்ஏ அண்ணன் பருதி அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல 1991 கலைஞரும் அவரும் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. கலைஞர் சட்டப்பேரவைக்கு போல. பருதி அண்ணன் ஒருத்தர் மட்டும் சட்டப்பேரவையை அலற விட்ட காலம் உண்டு தமிழ்நாட்டுல. தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் அலற விடுவார். ஜே அன்பழகன் எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது பாத்துருக்கீங்களா? நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போதுதான் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. எதிர்கட்சின்னா நீங்க வந்து அவங்க அப்புறம் உங்க டைலாக் தான், அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க. அதான் நடக்கும். கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும்? அமைச்சர் ஆதவர்ஜனா ஒரு பதில் சொல்றாரு. எங்கள் தலைவருக்கு எப்பொழுது பேச வேண்டும் என்று தெரியும். 5 நிமிடம் அவர் கொளத்தூரில் பேசியதற்கே என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள். ரைட்டு, 5 நிமிஷம் கொளத்தூர்ல பேசினார்ல,
இங்க ஒரு 1/2 நிமிஷம் பேச சொல்லுங்க. என்னங்கிற எங்கள் தலைவர் என்ன எப்பொழுது பேச வேண்டும் என்று தெரியும். ஆமா, உங்க தலைவருக்கு எப்பொழுது பேச வேண்டும் என்று தெரியும். அவர் எப்பொழுது பேசுவார் என்று எங்களுக்கும் தெரியும். எப்பொழுது பேசுவார்? எழுதி கொடுத்ததை மனப்பாடம் செய்து விட்டு வந்து பேசுவார். இதான் ஊரறிஞ்ச ரகசியம் தானே. 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூரில் என்ன நடந்துச்சு? கொளத்தூர் இருளில் மூழ்கி கிடைக்கிறது. கொளத்தூர் மக்கள் கதறு கதறு என்று கதறி துடிக்கிறார்கள். கொளத்தூர் மக்கள் இரவெல்லாம் மின்சாரம் இல்லாமல் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துகிறார்கள். கொளத்தூர் எம்எல்ஏ VS பாபுவின் மகன் செய்தியாளரை மிரட்டுவதாக செய்தி வெளியாகிறது. உங்க தலைவர் 5 நிமிஷம் பேசணும்ல, இதான் நடந்துச்சு. என்ன நாடு இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்குது. அத பத்தி பதில் சொல்லுங்கன்னா சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப இவரு சொல்லலைங்கிறத விடுங்க. இன்னைக்கு இவங்க எவ்வளவு தூரம் மோசமா போயிட்டாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இவங்க பாணி முழுக்க ஒரு மோடி பாணி தான். இந்த பெயரை மாற்றுவது, பழைய திட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கிடுவாங்க. பழைய சாலைகளுக்கு எல்லாம் பெயர் மாத்துவாங்க. அந்த மாதிரி நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தால் பலன் பெற்றவர்கள் ஏராளமான பேர். அந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய பெயரையே மாற்றி விட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன், கலைஞர் பேர் இருக்குது அந்த திட்டத்துக்கு, ஸ்டாலின் அவர் பேரை வச்சாரா? இல்ல, நான் முதல்வன். இந்த பெயர்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லட்டுமா? முதல்வர் அப்படின்னாலே யார் மட்டும்தான்? விஜய் மட்டும்தான் இவங்க நினைக்கிறாங்க. அந்த முதல்வர்ங்கிற பேரே வேற யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப நான் முதல்வன் திட்டத்துல ஒரு திட்டமா அப்படி ஒரு பேரா மாத்து. பேரை மாத்தியாச்சு. சரி, பேரை மாத்துனீங்க. பேரை மாத்தினதோட பாத்தீங்களா? நான் முதல்வன் திட்டத்தினால் பலன் பெற்றவர்களினுடைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் இருந்தன. அது எல்லாத்தையும் டெலீட் பண்றீங்க. இதெல்லாம் எவ்வளவு சிறு பிள்ளைத்தனமான, சிறுமதி கொண்டவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடு தெரியுமா? சிறுமதி படைத்தோரினுடைய செயல்பாடு இது. எவ்வளவு கேவலமா இருக்குது. நான் அந்த பயனாளிகளுடைய வீடியோக்களை எல்லாம் தூக்கிட்டீங்க. இன்னைக்கு ஒரு செய்தி வருது. கும்பகோணத்துல தீ விபத்து நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த பொழுது கும்பகோணத்தில் நடைபெற்ற தீ விபத்து. கிட்டத்தட்ட 94 பிள்ளைங்க அதில் கருகி மாண்டு போனார்கள், பிஞ்சுகள். கும்பகோணம் தீ விபத்தில் ஏராளமான குழந்தைகள் மாண்டு போனார்கள். அதுல ஒரு குழந்தை தப்பித்து அந்த தீ விபத்தில் தப்பித்து உயிர் பிழைத்து கல்வி பயின்று வந்து இன்றைக்கு சப் கலெக்டர்னு சொல்றோம்ல, துணை ஆட்சியர், அந்த பதவிக்கு படித்து வந்திருக்கிறார்கள் குரூப் 1 தேர்வு மூலம். அவங்க எப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, அதுல ஜெனிஃபர் அவங்க பேர். அந்த சகோதரி, அந்த தங்கை பேட்டி அளிக்கிறாள். என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த தங்கை பேட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? எனக்கு பெரிய பொருளாதார பலம் கிடையாது. நான் முதல்வன் திட்டத்தினால் நான் ஸ்காலர்ஷிப் பெற்று பயின்று தேர்ச்சி பெற்று இன்றைக்கு இந்த பொறுப்பிற்கு வந்திருக்கிறேன். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பிஞ்சுகள் அன்றைக்கு கருகி போனார்கள். அதிமுக ஆட்சி காலத்துல 94 குழந்தைகள் கருகி போனார்கள். அதுல எத்தனை டாக்டர், எத்தனை இன்ஜினியர், எத்தனை இந்த மாதிரி கலெக்டர்ஸ் இருந்திருப்பாங்க தெரியாது. ஆனால் காப்பாற்றப்பட்ட ஒரு குழந்தை திமுக அரசினுடைய நான் முதல்வன் திட்டத்தினால் இன்றைக்கு மாவட்ட துணை ஆட்சியராக வந்து நிற்கிறார் என்று சொன்னால் எது சிறந்த ஆட்சி? 94 குழந்தைகள் கருகி பலியாகி போனார்கள் அதிமுக ஆட்சியில. அதுவும் ஆட்சி. நான் முதல்வன் திட்டத்தினால் கலெக்டரையும் IAS IPS உருவாக்கிச்சு திமுக. அதுவும் ஆட்சி. அப்படி உருவாக்கப்பட்ட IAS IPS குறித்தவர்களுடைய டீடைல்ஸ், விவரங்கள், வீடியோக்களை அந்த இணையத்திலிருந்தே தூக்கிடுது தாவே காட்சி. இதுவும் ஆட்சி. இப்ப இதுல எது நல்லாச்சு? மக்கள் சொல்லணும். ஆனா எனக்கு திருப்பி என்ன தெரியுமா வேதனை? இவங்க இவ்வளவு நடக்குது இல்ல, இது எதையுமே பேச வேண்டிய ஜனநாயக சக்திகள். இன்னைக்கு ஒரு ஐயா பேசியிருக்கிறார். ஐயா பேர் கூட நான் சொல்ல விரும்பல, ஏன்னா உங்களுக்கே புரியணும் அது யாருன்னு. எல்லார் ஆட்சியிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு ஐயா பேசியிருக்கிறார். நாட்டாம படத்துல ஒரு காட்சி வரும், சமூகம் நமக்கு நீதிடா, நேர்மடா, நாயம்டா அப்படின்பார் நாட்டாம. சில சண்முகங்களுக்கு நீதி, நேர்மை, நியாயம் என்றால் தெரியல எனக்கு. எல்லா ஆட்சியிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவே காட்சியை மட்டும் கேட்காங்க. திமுக ஆட்சியா இருந்தா எப்படி பேசணும்? திமுக ஆட்சியாக இருந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில ஜனநாயக சக்திகள், மார்க்சிய மேதைகள் என்ன பேசியிருப்பார்கள் தெரியுமா? திமுக ஆட்சியில் இருந்தாலும் தவறை சுட்டி காட்டக்கூடிய வல்லமை, வலிமை, நேர்மை, தூய்மை எல்லா மையம்
எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள். ஐயா தாவேக ஆட்சியில யார் ஆட்சியிலங்க நடக்கல? எல்லா ஆட்சியிலையும் நடக்குதுங்க. சிறப்பு. அப்படி என்ன தத்துவத்தால் விஜய் இவர்களை ஈர்த்திருப்பாருன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். அப்படி என்ன தத்துவம் சொல்லியிருப்பார் விஜய்? மார்க்ஸை பத்தி பேசியிருப்பாரா? ஏங்கல்ஸை பத்தி பேசியிருப்பாரா? ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி பத்தி பேசியிருப்பாரா? பிடல் காஸ்ட்ரோ பத்தி பேசியிருப்பாரா? சேகுவேரா பற்றி பேசியிருப்பாரா? பொருள்முதல்வாதம் பற்றி பேசியிருப்பாரா? ஏங்கியல் பொருள்முதல்வாதம் பற்றி பேசியிருப்பாரா? நான் யோசிச்சு பாக்குறேன். ஐயா முத்துமோகன் அவர்களுடைய இதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஒருவேளை விஜய் இவர்களிடம் உரையாடி இருப்பாரா? தெரியல. காரல் மார்க்சுக்கு சிலை வைத்த ஸ்டாலினை விட நீங்க திராவிட இயக்க குடும்பத்துல ஸ்டாலின் என்ற பெயரை வைத்தார் கலைஞர். நீங்க அங்கிருந்து வாங்க. திராவிட இயக்க குடும்பத்துல ஸ்டாலின், எந்த ஸ்டாலின்? புரட்சியாளர், கம்யூனிஸ்ட் ஸ்டாலின் அவருடைய பெயரை தன் பையனுக்கு வைத்து, மகனுக்கு வைத்து அழகு பார்த்தவர் கலைஞர். அந்த ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் தலைவர் ஸ்டாலின் பெயரை சூட்டப்பட்ட அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மு க ஸ்டாலின் வளர்ந்து முதலமைச்சராகி காரல் மார்க்சுக்கு ஸ்டாலின் சிலையை திறந்தார். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நமக்கு ஆள் தோட்ட பூபதி போதும். ஆள் தோட்ட பூபதி நானடா. என்ன இது நானும் தேடி தேடி பார்க்கேன். எந்த மார்க்சிய புத்தகத்துல இதெல்லாம் வருது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஏதாவது கோச்சிங் கீச்சிங் போன போல இருக்கு. எனக்கு உண்மையிலே எனக்கு தாவேக்காரர் மீது கூட எனக்கு கோபமும் வருத்தமும் இல்லை. ஐயாக்கள் பண்ற அரசியல் தான் ஏங்கப்பா சூப்பர். சரி, ஓகே, இருக்கட்டும். ஆக இப்ப இப்படியெல்லாம் பண்ணி இந்த சூழல், இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது சட்டப்பேரவைக்குள்ள முதலமைச்சர் பதில் சொல்லாமல் இருக்கிறார். நேரலை துண்டிக்கப்படுகிறது. அதன் பிறகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன் சார் நேரலையை துண்டித்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நேரலை துண்டிக்கப்பட்டதே தனக்கு தெரியாது என்று சொல்கிறார். நேரலை துண்டிக்கப்பட்டிருக்க கூடாது, இனி வரும் காலங்களில் நிச்சயமாக அது துண்டிக்கப்படாது, நேரலை நிச்சயமாக முழுவதுமாக ஒளிபரப்பப்படும் என்று அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. உள்ளபடியே அவருடைய வார்த்தைகளில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் அப்படி இல்லைன்னா அப்படி சொல்ல மாட்டார். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக நேரலை தொடரும் என்று மிக உறுதியான ஒரு பதில சொல்லியிருக்கிறார். அது உள்ளபடியே தொடரும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைகளில் வெளிப்பட்ட அதை உண்மையாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்குது. வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த நேரலை உளப்பூர்வமாக உள்ளபடியே முற்று முழுவதுமாக இதை மாதிரி துண்டிக்காம தொடரும் என்று சொன்னால் உள்ளபடியே மகிழ்ச்சி. ஏன்னா அப்பதான் நாட்டு மக்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள் என்ன கேள்வி எழுப்புகிறார்கள், முதலமைச்சர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் ஆதரவை எனக்கு தாருங்கள். தமிழ் கேள்வியை எல்லோரிடமும் எடுத்துச் செல்லுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.